அதாவது குர்ஆன் ஓதும்போது மொபைலில் முதல்ல ஓதலாமான்னு கேட்குறாங்க. நான் மொபைலில் ஓதுறதை பற்றி என்ன சொல்லுவேன்னா, மொபைலில் பார்த்து குர்ஆன் ஓதுற விஷயத்தை என்ன சொல்லுவேன்னா, ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு, உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்காரு, படுத்த படுக்கையாக இருக்காரு. நம்முடைய தாதாவோ நானாவோ யாரோ ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருக்காரு. அவர் என்ன பண்ண, டாக்டர் யூரின் போகிறதுக்காண்டி நீங்கள் ஒரு பாத்திரம் கொடுக்குறாரு. அவரை படுக்கையில் வச்சு அந்த யூரினை வாங்கி கொண்டு பாத்திரம் கொட்டிடுங்க. தாத்தா மௌத்தா போயிட்டாரு. அந்த யூரின் அவர் யூஸ் பண்ண அந்த யூரின் பாத்திரம் இருக்குல்ல, அதை கழுவி வீட்டு பாருங்க மேலே வச்சுட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பால் குடிக்கணும். பால் குடிக்கிறது பாத்திரம் தர்றோம், பாத்திரம் கிடைக்கல. சரி அந்த பாத்திரத்தை எடுப்பா அப்படின்னு அதில் ஊற்றி பாலை குடிப்போமா? இப்போ அதை யூரின் ஒட்டிருக்கல, சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அதில் பாலை ஊற்றி குடிப்போமா? நம்ம மனசு ஒப்புமா? அருமை சகோதரர்களே, நம்முடைய செல்ஃபோனும் அந்த யூரின் பாத்திரம் மாதிரி தான். செல்ஃபோன் நீங்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டா குர்ஆன் மட்டுமா தெரியும், திடீர்னு ஒரு பொம்பளை வரும், ஆபாச படம் வரும், நெட்டில் ஒரு அசிங்கம் வரும், கேவலமான ஒரு ஃபோட்டோ வரும், அதில் குர்ஆனையும் வச்சு